Hello friends, welcome to the Soru Yallam. Hi guys, today நம்ம பார்க்க போறது prawn momos. Prawn momosக்கு prawn வாங்கி நாங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு half cooking பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இப்போ ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு இது ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ணிட்டு prawn momos வந்து செஞ்சிடலாம். And நீங்க first time என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா please subscribe my channel and மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளார நம்ம அது உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தது. இதில் மீடியம் சைஸ் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும். பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 மீடியம் தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா தக்காளியும் ஃப்ரை ஆகி வரணும். இப்போ தக்காளி குக் ஆகி இருக்கிற நேரத்தில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் காரம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வந்து ப்ரான் யூஸ் பண்ணுறோம், அது கொஞ்சம் கேஸ் ஐட்டம்ன்றதுனால ஒரு லிட்டில் பிட் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம ப்ரான் சேர்க்க போகிறோம். இந்த ப்ரான் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணால் ப்ரான் நல்லா இருக்காது. ஜஸ்ட் இது கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். ப்ரானும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம மோமோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்ம ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் திரட்டிக்க போகிறோம். இப்போ இந்த பதத்துக்கு இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சாயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறோம் ஷேப்புக்கு. நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இது கட் பண்ணுறதுக்கு. இதை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே ரவுண்ட் ஷேப் நல்லாவே கிடச்சிடும். இப்போ மோமோ ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு சிம்பிளான ஃபோல்டிங்லாம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மோமோஸ்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேன். அதில் தண்ணி விட்டு அது கொஞ்சம் காயுது. இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வச்சுட்டு ஒரு மோமோஸாக இதில் வந்து எடுத்து வைக்க போகிறோம். நம்ம எல்லா மோமோஸும் வச்சுட்டோம். இதை அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறோம் ஒரு 15 minutes. அப்புறம் மோமோஸ் ரெடி. ஃபைனலாக நம்ம ப்ரான் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.